Hi friends, welcome to Saidiya Times. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹோம்மேடா ஸ்லைம் எப்படி செய்யறதுன்னா இந்த ஸ்லைம் செய்யறதுக்கு நம்ம டிடர்ஜென்ட் யூஸ் பண்ண போறதில்ல, ஸ்லைம் ஆக்டிவேட்டரும் யூஸ் பண்ண போறதில்ல. இதெல்லாம் யூஸ் பண்ணாம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நான் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்திருக்கேன். அடுத்ததா நான் ஒரு குட்டி பவுலில் ஒரு பவுல் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ நான் அந்த பாத்திரத்தில் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிட்டேன். அடுத்ததாக நான் விம் ஜெல் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் விம் ஜெல் எடுத்திருக்கேன். இப்போ அந்த கார்ன்ஃப்ளவரில் விம் ஜெல்லை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது நான் டூத் பேஸ்ட் எடுத்திருக்கேன், கோல்கேட் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் எந்த பேஸ்ட் இருக்கோ நீங்கள் எடுத்துக்கலாம், எது வேணாலும் ஓகே தான். இப்போ நான் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக நான் கலருக்காக எல்லோ கலர் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன். நான் எல்லோ கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வாட்டர் எக்ஸ்ட்ரா போச்சுன்னா பரவாயில்ல, நீங்கள் திரும்பவும் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எனக்கு கொஞ்சம் வாட்டர் எக்ஸ்ட்ராவாக ஆன மாதிரி தெரியுது. ஸோ நான் திரும்பவும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அந்த கரெக்டான பதத்துக்கு வர நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை சப்போஸ் ரொம்ப திக்னஸாக இருந்தாலும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வாட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் திரும்பவும் இன்னும் கொஞ்சம் நான் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். இன்னுமே கொஞ்சம் வாட்டராக இருக்குது, நான் திரும்பவும் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டான பதத்தில் வந்துருச்சு. நம்ம ஸ்லைம் எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுனா, நம்ம அந்த ஸ்லைம் ரெடி ஆனோன்னு தொட்டு பார்க்கும்போது ஒரு லைட்டான திக்னஸ் இருக்கும். அதே மாதிரி நம்ம பாத்திரத்தில் போட்டு எடுக்கும்போது அடியில் ஒட்டாமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த ஸ்லைம் ரெடி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ ஸ்லைம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு பிளேட் எடுத்திருக்கேன். இப்போ நான் இந்த பாத்திரத்துலேருந்து அந்த ஸ்லைமை நான் எடுக்கிறேன். பாருங்கள், அடியில் ஒட்டவே இல்லை. இப்போ நான் இந்த பிளேட்டில் போடுறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக விழுது. பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த பிளேட் ஃபுல்லாமே ஸ்ப்ரெட் ஆகுது. இப்போ நான் திரும்பவும் எடுத்து அந்த பிளேட்டில் போட்டு காட்டுறேன். பாருங்கள், போட்ட உடனே ஸ்ப்ரெட் ஆகுது. பட் இந்த ஸ்லைமோட ஒரே டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது கார்ன்ஃப்ளவருங்கிறனால நம்ம கையில் விளையாடும் போது கொஞ்சம் ஒட்டுது. அது ஒன்று மட்டும்தான். பட் ஆனால் விளையாடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மெத்தட் ஒரு ஈஸியான மெத்தட் தான். நீங்கள் வீட்டில் இருக்க திங்ஸ் இருந்தாலே போதும். இதுக்கு கம், டிடர்ஜென்ட், ஸ்லைம் ஆக்டிவேட்டர்லாம் தேவையே இல்லை. அதே மாதிரி இதில் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்லைம் ரெடி பண்ணுற அந்த ஒன் டே மட்டும்தான் உங்களுக்கு விளையாடுறதுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் டே கொஞ்சம் ட்ரையான மாதிரி போயிடும். அப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு திரும்பவும் நார்மல் ஆயிரும். நான் ஏற்கனவே 2 ஸ்லைம் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னோட சிஸ்டரோட சேனல் பிரியாஜே கிரியேஷன், அதுலேயும் அவங்க ஒரு மெத்தட் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதோட லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ அண்ட் பாய்.